வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சும்மா தக்காளி தொக்கு மாதிரி சின்னதாக சிம்பிளாக பார்க்க போகிறோம். இது சின்ன சைடிஷ் மாதிரி தான். இப்போ நான் வெங்காயத்தை நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளியும் பொடி பொடியாக அந்த இதில் சாப்பரில் போட்டு ரெண்டையுமே நான் சாப்பரில் போட்டு பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு டிஷ்ஷுக்கு தேவையான பொருள். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இதில் காரம் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதாவது மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. இதோட காரமே வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் காரத்துக்கு தேவையான உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு தான் நான் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, இது 4 பேருக்கு உள்ள ஒரு காரம் தான். ஏன்னா நான் மிளகாத்தூள் போடாதில்ல, அதனால் பச்சை மிளகாய் அந்த காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு, எங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த பச்சை மிளகாய் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஆகும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம செய்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வதங்கிறதுக்கு எண்ணெய் தேவை. இப்போ இது கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், இது 3 மட்டும்தான் இப்போ இதுக்கு தேவை. எண்ணெய்க்கு தேவை. எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் இதை மட்டும் நம்ம போட்டு சேர்த்துக்கிட்டேன். இது 3 போதும் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்ல, அந்த வெங்காயமும் இப்போ அந்த பச்சை மிளகாயும் இப்போ நான் சேர்க்க போகிறேன். அதை நல்லா சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் அதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா உப்பு சேர்த்தா வெங்காயம் வதங்கும் அப்படின்றனால உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை நான் அப்பயே போட்டுருவேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் கருவேப்பிலை சேர்த்தாலும் சரி. நான் எப்போவுமே முன்னாடியே கருவேப்பிலை சேர்த்துருவேன், பட் இதில் மறந்துட்டு நான் கடைசியாக தான் கருவேப்பிலை நான் சேர்ப்பேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டேன். இப்போ தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூனு. இதுக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் தான். நீங்கள் பச்சை மிளகாய் நிறையா போட்டிருக்காங்களே அப்படின்றது நீங்கள் கான்செப்ட்லேயே எடுத்துக்காதீங்க. அந்த பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு தான் அதிகமாக காரம் வேணும், நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் அந்த பச்சை மிளகாயை நான் யூஸ் பண்ணுறேன் காரத்துக்கு அப்படின்றனால பச்சை மிளகாய் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா சிகப்பாக செவந்துருச்சு. ஓரளவுக்கு பொன்னிறமாக செவந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வதங்குறதுல தான் இதோட டேஸ்ட்டே வரும். இதில் இப்போ நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் ஃபுல்லாக நல்லா மஞ்சத்தூள் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டோடனே அதில் ஒரு வாசம் வந்தது வதக்கையில். அது நல்லா நல்ல வாசமாக இருந்தது. இது இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. நாங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் டக்குன்னு செய்ய முடியாத டைமில் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். இப்போ நான் அந்த தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் நான் போட்டு கிளறிக்கிறேன். நல்லா கிளறிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றி போட்டு கிண்டினா
எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அதேமாரி நல்லா பார்த்தீங்கன்னா இல்லை நான் தண்ணியே சேர்க்கலை. நம்ம அந்த காய்கறியில் இருக்க அந்த தண்ணியும் நம்ம ஊற்றுற எண்ணெயிலையுமே இது வந்து நல்லா கடைஞ்ச மாதிரி, எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு பக்குவமாக வந்துடும், தொக்கு பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம ஊற்றுற எண்ணெய் அவ்வளோதான், நான் தண்ணியே சேர்க்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணி, வெங்காயத்தில் இருக்க வாட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு தொக்கு மாதிரி கிடச்சிரும். அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம், என்ன வேணாம், ஒரு நிமிஷம் நம்ம இதை வந்து மூடி போட்டு நல்லா ஃபுல்லாக மூடிடுவோம். மூடி ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு கிண்டி விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவி சர்வ் பண்ணால் இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிரும். இது வந்து பார்க்க உங்களுக்கு இத்தனை நிமிஷமாக இருக்கும், பட் நீங்கள் வந்து சிம்பிளாகவே சீக்கிரம் செஞ்சிடலாம். நான் பேசுகிற நேரம் நம்ம என்ன கட் பண்ணவே இல்லை. 2வது இந்த செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணவே இல்லை. அதை மூடி போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அந்த ஒரு வீடியோ மட்டும்தாங்க பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தேன். அந்த ஒரு செகண்ட் தான் இந்த வீடியோ நான் கட் பண்ணாமலே தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ்லேயே நான் இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டேன். நான் இட்லிக்கு அல்டிமேட்டாக இருக்கும், சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்குன்னு கூட என்ன வேணாலும் சொல்லலாம். இது சைடிஷ் தான் நாங்கள் சொல்லுவோம், தக்காளி சைடிஷ் தான் சொல்லுவோம். பட் நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ போடுறேன்.